ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 18/1/2024 அதாவது 8:45 இரவு 8:45 அவர் பெயர்ச்சி ஆகிறாரு சுக்கிரன். தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி இந்த எல்லா ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு, சுக்கிர பெயர்ச்சி ஆகும்போது கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம். இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது லக்கணம் சிம்ம லக்கணத்துல பிறக்கிறாரு, பெயர்ச்சி ஆகிறாரு. 2ல கன்னியில கேது, புதன், செவ்வாய், சுக்கிரன் மூணுமே பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில, சூரியன் மகர ராசியில இருக்காரு, சனி பகவான் கும்பராசியில இருக்காரு, ராகு மீனத்துல இருக்காரு, சந்திரன் குரு மேசத்துல இருக்காரு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு. சூரியன்னா என்ன வலிமை, சந்திரன்னா என்ன வலிமை, மற்ற கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு. நம்ம சுக்கிரனை மெயினா பார்க்கிறோம். இந்த சுக்கிரன் ஏன் நம்ம மெயினா பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் வளர்ச்சி, உற்பத்தி, குடும்பம் வாழையடி வாழையா வளருது அப்படின்னு நம்ம கணக்கு பண்றோம். அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிலம் நல்லா இருக்கணும், ஒரு பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த குழந்தை வாழையடி வாழையாக அது வளர்ந்து ஒரு குடும்பம் பெருகிறதுக்கான வாய்ப்பே அந்த சுக்கிரன் தான் கொடுக்குறாரு. குரு பகவானும் அதுக்கு முக்கியம். இருந்தாலும் சுக்கிரனுடைய கடமை, ஒவ்வொரு கிரகத்தினுடைய கடமைகள் அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சுக்கிரனாகப்பட்டவர் அதாவது 18/1/2024 8:45 இரவுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சியாகி அவர் எந்த இடத்தை பார்க்கிறாரு, அதை பார்க்கறதுனால என்ன பண்ணலாம். அதாவது சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வைங்கிறது மட்டும்தான். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்த எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது, அப்படி பார்க்கறதுனால என்ன பலன் உண்டாகும். அதாவது இது வரைக்கும் 2023 முடிஞ்சு 24 வந்துருச்சு. இந்த 2023ல இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிகள்லாம் படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நல்ல நிலையில நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆயிடுச்சு. சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் அஸ்தமனத்துல இருந்தாலும் கொஞ்ச நாள் அதெல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல நிலையில தனுசு வீட்டுல இருக்காரு. அது இல்லாம சனி பகவான் ஆட்சியில இருக்காரு. மேச வீட்டுல குரு பகவான் இது வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு, அந்த வக்ர நிவர்த்தி ஆகி இருக்காரு. இப்படி இந்த கிரகங்களுடைய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி, இந்த சுக்கிர பயிற்சியானது இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசி எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா தாய் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. அதனாலதான் தாய் குணம் கொண்ட இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த கடகராசி என்பது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி காலங்கள் ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்.
ஒவ்வொரு நாள் பொழுது போறதுங்கிறதே ஒரு கஷ்டமான சூழ்நிலையாத்தான் இருக்கு. எல்லாருக்கும் அதே மாதிரி நிலையில அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ அவங்களுக்கு நல்ல நிலையில இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவங்கள பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது. இல்ல லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவங்கள பார்த்தாலும் பலன் இல்லை. இது இயற்கையான ஒரு விஷயம். உங்களுடைய விதி ஜாதகத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் 12 ராசிக்கு நான் சொல்றேன் அப்படின்னா பொதுப்படையான பலனை சொல்றேன். இந்த பொதுப்படையான பலன் உங்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டா செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு 60% பொருந்தலாம், 80% பொருந்தலாம். அப்போ உங்களுடைய விதியினுடைய ஜாதகத்தின் அமைவை வச்சுத்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகம்னு சொல்றோம். இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், நடக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பு எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு முடிவே எடுக்க முடியும். அதைத்தான் நம்ம விதி மதி கதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சுக்கிரனாகப்பட்டவருடைய பணி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அழகு ஆபரணம் இது எல்லாமே அவரோடதுதான். ஒரு மனிதனுக்கு காம உணர்வுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பணி. சுக்கிரன் அப்படின்னா ஆணா இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய காரகம் தான். அழகிய பொருட்கள், பணம், ஆடை, ஆபரணம், அலங்காரம், வாசனை திரவியங்கள், ஒரு மனிதனுக்கு சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளி அறை சுகம், இது எல்லாமே சுக்கிரனுடைய பணிதான். ராஜபோக வாழ்வு, அலங்கார மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், இது எல்லாமே சுக்கிரனுடைய பணி. அதாவது இந்த 9 கிரகங்களுடைய வேலை, ஒவ்வொரு கிரகத்தினுடைய வேலையும் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. இருந்தாலும் இந்த சுக்கிரனை பத்தி நம்ம இப்ப சொல்றோம். அப்ப இந்த சுக்கிரனுக்கே இவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அப்ப ஒவ்வொரு கிரகத்தினுடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த சுக்கிரன் உங்களுக்கு 4க்கும் 11க்கும் உள்ள அதிபதி தான் சுக்கிர பகவான். அவர் இன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப என்ன பலன் உண்டாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். குரு பகவான் உங்களுக்கு 6க்கும் 9க்கும் உள்ள அதிபதி. 10ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், படிப்பு எல்லாமே அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல், நிலைக்கு தகுந்தார் போல் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கைகள் அமையும். பெரிய ஒரு கோடீஸ்வரனா இருக்கேன் அப்படின்னா அந்த கோடீஸ்வரனுக்கு ஒரு பண கஷ்டம் வருது அப்படின்னா அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏழையா இருக்கேன், குடியிருக்க கூட வீடு இல்லை, அவனுக்கு ஒரு பண கஷ்டம் வருது அப்படின்னா அது வாழ்க்கையில அவன் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். அப்ப எல்லாமே அப்படித்தான். அதாவது வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இருக்கதான் செய்யும் எல்லாருக்குமே. இந்த சனியினுடைய தாக்கம் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இருக்கு அப்படின்னா, இந்த ராசியினுடைய இது 2.5 வருஷம் இந்த அஷ்டம சனி ஓடும். 2.5 வருஷம் முடியுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை. அதுக்கடையில இந்த கிரகங்கள் எங்கெங்க பெயர்ச்சி ஆகுதோ அதனுடைய வேலையும் வேலை செய்யும்ல. அப்ப கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பு உண்டு இல்ல. இந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் இருந்து வந்தது எல்லாமே சரியாகும். அது இல்லாம வெளியூர், வெளிப்பயணம், தொழில்ல இதுல எல்லாமே பாருங்க கண்டிப்பா வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய உடல்கள், வீடு கட்டுறது, வாஸ்து ஆரம்பிச்சு புது வீடு கட்டுறது, பழைய வீடை வேலை பார்க்கறது, வண்டியை வாங்குறது, ஒரு நல்ல ஒரு புது வண்டியெல்லாம் வாங்குறது, இந்த மாதிரிலாம் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படின்னாலே சுக்கிரன் தான். ஒரு இந்த நாகரீக காலம்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அந்த நாகரீக காலம் தோன்றிய போதே
அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் உருவானதுன்னு சொல்றாங்க. நாகரிகம் என்பது சுக்கிரனுடைய ஆதிக்கம் ஆகும். அப்ப அவர் ஒரு ஜாதகத்துல எந்த நிலையில அமைவை பொறுத்துத்தான் அவருடைய ஏழ்மையான நிலையும் உயர்வான நிலைகளைய வச்சு கணிக்கவே முடியும். சரி, இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்தாரு, 7ஆம் இடத்தை பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய உடல்கள்ல இருந்து வந்த உடல்நல குறைபாடுகள் எல்லாமே கூட நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு. அது இல்லை, இவ்வளவு நாள் அம்மா முடியாம இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, கண்ணே முழிக்கல, இப்படியெல்லாம் சொல்றவங்களுக்கு கூட இந்த குருவினுடைய பார்வை படும் பொழுது எல்லா வகையிலையும் சரியாகும். குரு அப்படின்னா குழந்தைக்காரகன். குழந்தையே இல்லாத ஒரு நபர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண விஷயங்கள் கைகூடும். மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, உங்களுடைய 6ஆம் இடத்தை பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. 9 என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், உழைப்பு இல்லாத வருமானம், அப்பாவுனுடைய இடம். அப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. உங்களை பொறுத்தளவுக்கு உழைப்பு இல்லாத வருமானம் ஏதோ ஒரு கைக்கு வரணும் அப்படிங்கிறது கணக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். அப்படி ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும் இந்த கடகராசிக்கு. இந்த கடகராசி இந்த மித்த ராசிகளுக்குமே குரு பகவானுடைய பார்வை இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்களுடைய விதி ஜாதகத்தை முதல்ல பாருங்க, பார்த்து எந்த நிலையில நல்ல நிலையில இருந்தாலும் கெட்ட நிலையில இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற் போல் வழி நடத்தும் போது வாழ்க்கையில சிறப்பான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த புனர்பூசம் நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. இப்ப இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷத்துல 4வது மாசம் பெயர்ச்சியாகி உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி உங்களுடைய 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்தை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. 5 அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் எல்லாம் நடக்கும். ஆனா இங்க கேது பகவான் இருப்பதினால் ஒரு சில கட்டுப்பாடுகள், தட்டுப்பாடுகள், அது இல்லாம தடைதாமதங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவார். பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விஷயத்த கூட சுருக்கி கொண்டுட்டு வர்றது அவருடைய வேலை. ஒரு கரு உருவாகுதுன்னா கருவே அழிகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும். இல்லை அப்போ கரு உருவாகுது, குழந்தை பிறக்குது அப்படின்னா ஆபரேஷன் பண்ணி பிறக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு விடும். அப்போ அவருடைய வேலை என்பது பாத்தீங்க அப்படின்னா அவர் தெளிவா செஞ்சிருவார். ஆனால் இந்த குருவினுடைய பார்வை இருப்பதினால் குரு பார்த்தால் கோடி நன்மை, சுபராக மாறக்கூட வாய்ப்பு உண்டு. ஒரு தோஷம் இருக்கக்கூடிய இடத்த கூட குருவினுடைய பார்வைப்படுது அப்படின்னா அந்த தோஷமே பறந்து ஓடிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு நல்லது நடந்துடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு அமைதி குணம் கொண்டவர்கள். இந்த அமைதியாக இருந்து அவருடைய சாதனைகள் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கண்டிப்புடன் அந்த நேரத்துல கரெக்டா செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம்ங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த சனி பகவான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 7க்கும் 8க்கும் உள்ள அதிபதி. அவர் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மாசம் 141 நாட்கள் வக்ர சூழ்நிலையில இருந்தார். அந்த வக்ர சூழ்நிலைகள் எல்லாமே மாறி இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கார். இருந்து உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி காலங்களாக இருந்தாலும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே அமையும். அது இப்போ சூரிய பகவான் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. சூரியன் 1 மாசத்துக்கு பார்ப்பாரு. அவர் பார்க்கக்கூடிய காலங்களில் எந்த விதமான பாதிப்புகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்யம்.
இந்த ஆயில்யம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 3க்கும் 12க்கும் உள்ள அதிபதி தான் புதன் பகவான். அவர் வந்து உங்களுக்காக 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துல இருக்காரு. அவர் இருந்து புதன் செவ்வாய் சுக்கிரன் 3 பேருமே இணைந்து அதுல இருக்காக. புதன் 1 மாசம் பயணம் செய்யக்கூடிய கிரகம், சுக்கிரன் வந்து 1 மாசம் பயணம் செய்யக்கூடிய கிரகம், இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம். சுக்கிரன் என்பது வந்து அதனுடைய பாலினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண். அது இல்லாம சுக்கிரனுடைய நிறம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்மை நிறம். சுக்கிரனுடைய ஆதிக்கம், இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் ஆட்சி பலத்திலேயோ இல்லை உச்ச பலத்திலேயோ இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை தரும். மென்மேலும் ஒரு வளர்ச்சிக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு வழிகளை ஏற்படுத்தும். சுக்கிரன் அப்படின்னா சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அப்போ இந்த சுக்கிரனுடைய நிறம் வந்து வெண்மை, குணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்வீக குணம். அப்படி இருக்கிற மலர் அப்படிங்கிறது செந்தாமரை மலர், சமித்து அப்படிங்கிறது அத்திமரம், ரத்தினம் அப்படிங்கிறது வைரம். ரொம்ப பெரிய விஷயம். வைரக்கற்கள் எல்லாமே ஒருத்தர் கண்டு எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். வைர வியாபாரம் பண்றவர் அப்படி இருக்காரு அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தானியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்மொச்சை பயிர். வெண்மொச்சை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தானியம். உலோகம் அப்படிங்கிறது வெள்ளி. வெள்ளி அப்படின்னாலே உலோகம், வெள்ளி அப்படின்னாலே சுக்கிரன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாமே வந்து பாருங்க, ஒவ்வொன்றும் வழி நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நல்லா தான் இருக்கு. இந்த 2024 பொறுத்த அளவுக்கு எந்த வகையிலையும் குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதுவும் இல்லாம இந்த சுக்கிரனாகப்பட்டவர் அதாவது ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் உள்ள அதிபதி. அவருடைய உச்ச வீடு என்பது வந்து மீன வீட்டில் தான் அவர் உச்சமாவார். நீச வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியுடைய வீட்டில் வந்து அவர் நீசமாவார். இப்போ வந்து கன்னி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி தான் வந்தார். இந்த கன்னி வீடு இருக்கையில் ஒரு பலவீனமாக இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த பலாபலன் இருக்கும். உச்ச வீட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த பலாபலனும் கண்டிப்பாக கிடைக்கும். இவருடைய நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி, பூரம், பூராடம் இவருடைய நட்சத்திரம். இவருடைய நட்சத்திரத்தில் தசாபத்தி காலங்கள் பயணம் செய்யக்கூடிய தசா வருடங்கள் 20 ஆண்டு, 20 வருஷம். இவர் இதுலேயே கிரகங்கள்லேயே அதிகபட்சமான பயணம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா இந்த சுக்கிரன் தான். அவர் 20 வருஷம் பயணம் செய்தார் ஒரு தசாபத்தி. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு ராசியோடைய சஞ்சார காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாச காலம் அவருக்கு. இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3. ஆயில்யம்ங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் நல்லா தான் இருக்காரு. புதன் என்ற ஒரு கிரகம் வந்து ஒரு பகுத்தறிவுங்கிற ஒரு விஷயத்தை விரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். டாக்குமெண்ட் சம்பந்தமா, வெளியூர், வெளிப்பயணம், எழுத்து கணிதம் சம்பந்தமா, தாலுகா ஆபீஸு, இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த புதனுடைய ஆதிக்கம். வாத்தியார், ஜோதிடர்கள், குருமார்கள் இப்படியும் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அவருடைய வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாகவே அமையும். இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சியானது நல்ல மாற்றத்தை தரதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த கடகராசிக்கு. நன்றி, வணக்கம்.